கருப்பசாமி மறுபடி குழப்பல ஒரு பயிற்சிப்பா. யார் மகனை திருத்தணும்? இப்போ மகனை திருத்தணும் அப்படி தானே? அதனால் நானே குடிக்காரன், என்னை விட அதிகமாக குடிக்கிறேன் அதானே? அதனால் மரக்கடிக்கணும். மரக்கடித்து அவனையும் நல்லபடியாக மனுஷனாக மாற்றி வாகனத்தை ஓட்டணும். என்ன தொழில் பண்ணுறான்? ஆட்டோ ஓட்டிட்டு. அதனால் வாகனத்தை நல்லபடியாக ஓட்டணும். அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு மாற்றி கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுத்து என் மகனை நல்லபடியாக காப்பாற்றி நல்லபடியாக அவனையும் மனுஷனை 4 பேர் மதிக்கிற அளவுக்கு மாற்றி மறுபடியும் எனக்கு நல்லபடியாக அவனை ஆட்டோ ஓட்டுற மாதிரி கருப்பசாமி மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி மடிப்பச்ச 18 வீடு எடுத்து இங்கே கொண்டாந்து எனக்கு பொங்கல் வச்சிரு. சரியா? நீ நினச்சது போல் 18 நாளில் இருந்து படிப்படியாக அவனை மாற்றி அடுத்த ஒரு 4 மாத காலத்துக்குள்ளே முழுசு அவனை மாற்றி பழைய நிலைமைக்கு அவனுக்கு மறுபடியும் ஆட்டோ ஓட்டுற கொடுத்தா போதுமா? முதல்ல அவனை ஒழுக்கமாக வேலைக்கு போக வைப்பான். வேலைக்கு போனாலே கடன் எல்லாம் கட்டிடலாம். சரியா? நான் சொல்கிறத மட்டும் நீ செய். நீ நினச்சது போல் உன் மகனை நான் திருத்தி கொடுத்துட்றேன். போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் 4 மாதத்துக்குள்ளே முழுசாக திருத்திடலாம். சரியா? வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வச்சிரு. எண்ணி 18 நாளில் படிப்படியாக அவனை மாற்றிடுவான். 4 மாதத்துக்குள்ளே முழுசாக மாற்றிடலாம். இது அவனுக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? எதில் ஒன்று கலக்கி உள்ளுக்கு கொடுத்துரு. சாம்பார் வைப்பியா? அதில் புழிஞ்சு விட்டுரு. சரியா? ஏதோ ஒன்றில் சாப்பிட வச்சிடணும். இதை என் பேரை சொல்லி இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே படிவாசல் வந்துடுறப்போ. கருப்பசாமி மறுபடியும் மடத்துக்குளம் போயிடுச்சு. நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன்ப்பா. எப்படி? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன். அது நல்லபடியாக ஓடணும். உனக்கு உன் மகனை திருத்தணும். நீ போய் உட்காரு, கூப்பிட்றேன். போய் மறுபடியும் நீ போய் காலில் விழுந்துட்டு வா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, பார்த்ததில் தொழில் அப்படின்னு போய் பார்த்தா ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். அதில் நெருங்கி கிட்ட போகிறதோட சரி, முழுசாக முடித்தவாடு எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. ஆமாமா இல்லையா? அதே போல் கருப்பசாமி அதையும் உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து தொழிலும் ஓட்டி கொடுத்துட்றேன். நோய் நொடி இல்லாமல் முதல்ல வாழ வைக்கணும். அதானே? பணம் இருந்து என்ன பண்ணுறது? இப்போ நிம்மதி இல்லை. உசுறு தப்பிச்சு பொழைச்சதே பெரிய விஷயமா இருக்குது. யாரானது? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக உடல்நிலையில் சரி பண்ணி கொடுத்துறேன். 3 அமாவாசை 3 பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி முதல்ல உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை ரெடி பண்ணிடுவோம். 30 நாள் முடிகிறதுக்குள்ளே அதுக்கு அப்படியே படிப்படியாக நீ போகிற தொழில் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? இன்னும் கிட்டவா. முதல்ல கனி குடிக்க சொல்லு. குடி. எனக்கும் வரமாட்டேது. சரிப்பா, இந்த இதை குடி. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நாளைக்கு காலையில் கை வலி, கால் வலி, கால் எரிஞ்சிருது அத்தனையும் கருப்பசாமி இன்னையிலிருந்து படிப்படியாக நாளைக்கே உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். 3 அமாவாசை 3 பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளே முழுசாக குணப்படுத்திடலாம். சரியா? இவ்வளவு நாளாக ஏண்டா நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஒவ்வொரு நேரம் யோசனை பண்ணி சிரமப்பட்டுருக்க. இன்னையிலேருந்து உனக்கு நான் படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டு என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நல்லபடியாக போகிற பக்கம் தொழிலும் நல்லா அமையணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து இறக்கிற காலம் நிம்மதியாக இருக்கணும். அப்படி தானே? அப்படின்னு மனசில் நினச்சி நீ எதிர்பார்த்ததை போல் அதை கொண்டு இருப்பிடத்தில் கட்டிடு. இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். நாளையிலேருந்தே படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன். முதல் உடல்நிலையும் உன்னோட ஆலயத்துக்கு வர்றதுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். பௌர்ணமிக்கு வா, நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி பவானி போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்
சரிப்பா, உன்னமே வந்து வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தணுமே. சரியா, உன்னமே வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தணும். என் குதிரை உன்னோட வாசல் வரைக்கும் தான் நிற்கிது. இருந்தாலும் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வா. அதே போல் என்னோடய மகனுக்கு நல்லபடியாக வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு நல்ல வேலை அமையணும். அப்படி தானே? அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். ஒரு 2 வேலை கொஞ்சம் ரெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அது ரிஸ்க்காக இருக்கிறதுனால அதில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கேன். சரியா, இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், வேலை டெம்பரவரியாக இருந்தாலும். அதனால் நீ சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதமா, பிப்ரவரி மாதத்தோட என்ன முடியுது? முடியுது. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே? முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே அமைச்சிருவேன். அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு 30 நாள் அதுக்குள்ளே கம்பல்சரி முடிச்சிடலாம். நல்ல வேலையை உனக்கு அங்கேயே அமைச்சிடலாம். இங்கே வர சொல்லிடலாமா, இல்லை அங்கேயே வேலை செய்யலாமா? அதானே? அவனுக்கு அங்கே செய்கிறதுக்கு விருப்பம் அதானே? அதனால் அங்கேயே அவனுக்கு வேலையும் போட்டு கொடுத்து நல்லபடியாக அவனை கரை சேர்த்துறதுக்கு, உன்னோட மகளையும் மகனையும் நல்லபடியாக கரை சேர்த்துறதுக்கு கருப்பசாமி இன்னையாவது ஆரம்ப கால வாழ்க்கை சரியில்லை, பிற்கால வாழ்க்கையாவது நிம்மதியாக இருக்குமா அப்படின்னா இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி நிம்மதியாக எப்படி நிம்மதியாக உனக்கு பண பிரச்சனை இல்லாமல் தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து 2 பசங்களையும் கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தையும் அமைச்சு கொடுத்து கருப்பன் கூடவே வந்துடுறேன். படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுறேன். இது எல்லோரும் சாப்பிட்றேன். நீ இருக்கிற வீட்டில் 3 பேரா? 3 பேரா 2 பேரா? 3 பேர் உள்ளுக்கு சாப்பிட்றேன்னு. அதை யாரும் கைப்படாமல் வச்சிடணும். சரியா, இதை கொண்டு போய் கடையில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். சரியா, நீ எதிர்பார்த்த மாதிரி வெளிநாட்டிலேயே உனக்கு வேலை உனக்கு அமைச்சாச்சு, முடிவு பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வர்ற பௌர்ணமிக்கு உனக்கு ஒரு முடிவு சொல்லிடுறேன். சரியா, அதுக்குள்ளே இன்னமும் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும், அதையும் படுத்திட்டு வந்துடும். இருந்து பாட்டு போயிடும். சரிப்பா, கருப்பசாமி மறுபடியும் டிஎன் பாளையம் போயிடுச்சு. கணவரோட கொஞ்சம் பிரச்சனை, சண்டை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஓரளவுக்கு எல்லாமே நான் கருப்பசாமி கொடுத்துருக்கேன், கொடுத்தும் நிம்மதி இல்லையே மகளே. அப்படி தானே? அதனால் வேணுங்கிறது நம்ம வசதிக்கு தகுந்தது இருக்குது, ஆனால் இருந்தாலும் நிம்மதி இல்லை. அதனால் ஏதாவது நேரம் சரியில்லையா, இல்லை சொல் பேச்சு கேட்டு பேசுகிறானா, இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் போய் ஏதாவது வேலை நடக்குதா அப்படின்னு உனக்கு தெரியணும். போய் காலில் வந்துட்டு ஓடு. சரி, சரிப்பா, சரி. கருப்பசாமி ஓடி போய் மறுபடியும் உன்னோட குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் சரி ஏதாவது ஒரு வேலை நடக்குதா அப்படின்னா சொல் பேச்சு தான் கொஞ்சம் கேட்டிருக்கேன். சரியா, அந்த சொல் பேச்சையும் உனக்கு நான் மாற்றி கொடுத்து நீ என்னோடய ஆலயத்துக்கு வந்துட்ட. அதனால் நியாயம் எங்கே இருக்குது அங்கே தான் நானும் துணை நிற்பேன். அதனால் உனக்கு வந்து நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து உன் கண்ணில் தண்ணி வராத அளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் 3 அமாவாசை 3 பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ, எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போயிரு. இன்னையிலிருந்தே உனக்கு பிரச்சனை வராது. நான் கொடுக்குற கனி உள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், அதில் அவனும் சாப்பிட்றணும். நான் தான் சொல்கிறேனே, நீ சாப்பிட்றதுல சந்தேகம் வராமல் எல்லாத்துலேயும் கொடுத்துரு. நான் கருப்பசாமி வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறதுக்கு தான் கனி கொடுத்துறேன். அதனால் நீ பயப்படாமல் உள்ளுக்கு கொடுத்துரு. இல்லை ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, கருப்பசாமி கொடுத்தான்னு சொல்லி கொடுக்க வேணாம். நீ ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளுக்கு கொடுத்துரு. இன்னையிலேருந்து குடித்ததுலேருந்து எல்லாமே மாறிடும். சரியா, நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருக்கேன். இதை உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு இதில் என் பேரை சொல்லி இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே நான் கூட வந்துடுறேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். உனக்கு அதுக்கு தான் வேணுங்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்கேன். என்னிலேருந்து அதுவும் எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வர பௌர்ணமி அமாவாசைக்கு 3 டைம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. 3 அமாவாசை 3 பௌர்ணமி பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நான் நல்லா இருக்கிற கருப்பசாமி அப்படிங்கள வச்சுருந்தா போதுமா? நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் தேனி போயிடுச்சு. தேனி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, கிட்டவா போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம எவ்வளவு தான் முயற்சி எடுத்து என்ன தான் போய் நம்ம வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வந்திருந்தாலும், இங்கேருந்து சம்பாரித்தாலும்
இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷம் பிரியமாக நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலே இடமானே. சந்தோஷமாக இருக்கிற கேட்குறான்னு சொல்லக்கூடாது, கரெக்டான பதில் சொல்லு. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நிம்மதியாக வச்சு உனக்கு இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தோட நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் பசங்களையும் நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சா போதுமா? அதே போல் நான் அமைச்சு கொடுத்துட்றேன். சரி, இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு நேரம் சரியில்லை. அதனால் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போயிரு, எனக்கு மாலை கொண்டு வந்து போட்டுரு. நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு 30 நாள்லேருந்து படிப்படியாக கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து மிச்சம் வைக்க முடியாத ஒரு 6 மாதத்துக்கு. சரியா? மிச்சம் வைக்க முடியாது. ஆக மொத்தம் தேவையானதுக்கு பணம் வந்துடும். வெள்ளாமையிலையும் சரி, அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். புதுசாக ஒன்று இருக்குது. அந்த புதுசாக இருக்கிற பிரச்சனை ஒரு 3 மாதத்தில் புதுசாக ஒரு பிரச்சனை வரும். அதுவும் நீ தேவையில்லாமல் வாய் கொடுத்துடக்கூடாது. சரியா? நீ இருக்கிற இடத்துலேருந்து வடவரத்துலேருந்து வரும். சரியா? அதனால் ஒரு 3 மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு. பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இரு. மற்றதெல்லாம் நான் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். அதுக்குத்தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் பாரு. உனக்கு நீ நினச்சது போல் 6 மாதத்துக்குள்ளே அந்த படிப்பும் சரி, அதே மாதிரி வெள்ளாமையிலையும் சரி, குழப்பமும் சரி, எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். முன்னாடி வா. சரி, இதை போய் ஊருக்கு இன்றைக்கி போவே நாளைக்கு போவியா? இதை கொண்டுட்டு போய் நாளை காலையில் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இன்னையிலேருந்து நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு ஒழுக்கமாக படிக்க வச்சு, படிக்கிறது மனசில் நல்லபடியாக நிற்கிற அளவுக்கு கருப்பவனுக்கு இன்னையிலேருந்து நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். நீ பண்ண வேண்டியது அடுத்த ஐப்பசி வரைக்கும் என்னை அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் மாலையும் பாட்டிலும் கொடுத்து